பார்த்தசகே ரதிர் மமாஸ்து. இது பார்த்தசாரதி க்ஷேத்திரம். பார்த்தசாரதி இருந்த அழக வர்ணிக்கிறார் பீஷ்மர். இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணாகாயா. சத்தா மாத்திரமான சர்வசாட்சியான பரமாத்மா அவனுடைய மாயாசக்தி பிரகடனம் பண்ணி தத்வாரா ஜகத்தை சிருஷ்டி பண்றானா. இது மதிருபகல்பிதா, அவனால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை கொண்டு உபலட்சிதமாக பரமாத்மாவை பார்க்கணும் என்று சொல்கிறது உபனிஷத். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி என்று. இல்லாத பரமாத்மா கண்ணுக்கு நேர தெரியல. ஜகத்தை பார்க்கும் பொழுது இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய சர்வசாட்சியான ஒருவன் உண்டு அப்படின்னா தத் பிரம்மேதி விதித்யாசஸ்வ, அதை பிரம்மம்னு தெரிஞ்சுகொள் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்லோகத்தை சொன்னார் பீஷ்மர். பிரம்மம் அதிர்ஷ்ட விஷயமா இருக்கும் பொழுது அல்லவோ ஜகத்தை காண்பிச்சு இது சிருஷ்டிகர்த்தா வேணும், அதுதான் பிரம்மான்னு சொல்லணும். ஏஷ நாராயணா ஸ்ரீமானி எதில் ஏஷவி பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமான் பார்த்தசாரதி எதில் இருக்கும் பொழுது ஜகத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணினவன் இவன் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சாஸ்திரீக கம்யனா இருக்கக்கூடியவன் இப்பொழுது சானுபவ கம்யமா ஆயிட்ட பொழுது விதிதோசி பகவான் சாட்சாத் சொன்னது போலதானே சொல்லணும். ஏன் இப்படி சொல்றான்னால் அவ சொல்றதுக்காதான் வரா. ஜெகஜன்மாதிகாரகமான வஸ்து, கேவலம் சாஸ்திர கோச்சரமான வஸ்து இப்போது என் நேத்திர கோச்சரமாக ஆச்சே என்று சொல்ல வரார். இதி மதிருபகல்பிதா விதிருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிரதானநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மே நவத்யாகா திரிபுவன கமனம். மூவுலகம் சொக்கி போராத்துல ஒரு அழகு வைத்த கண் வாங்காத பார்த்துட்டு பாலாம். திரிபுவனம் தினம்தான் பார்க்கிறாளே, நாள் தினம் பார்த்தாலும் க்ஷணத்துக்கு க்ஷணம் பார்த்தாலும் நித்தியம் நிரீட்சமானானா எதபி துவாரகௌகசாம். சொந்த ஊர் பிற ஊர் வந்த ஊர் ஒண்ணும் கிடையாது. ஏனால் எந்த ஊர்ல இருந்தாலும் பார்க்கிறவா அப்படியே பார்ப்போம். நித்தியம் நித்தியம் பார்த்தாலும் நிரீட்சமானானாம் எதபி துவாரகௌகசாம். அவளுக்கு போரும் அப்படின்னே தோணாத அப்படி ஒரு நவமாவா இருக்கும் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அப்படி ஒரு சோபையினால் திரிபுவன கமனம். ஏதோ இந்த லோகத்துக்கு அபூர்வமா புறப்பட்டணும்னா இதெல்லாம் அதனால வெறிக்க பார்க்கறதுன்னு சொன்னா திரிபுவனமும் அப்படி பார்க்கிறதுன்னா திரிபுவன கமனம் தபாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே. திரிபுவன கமனம் போர்க்களத்தில் உள்ள எதில் உள்ள எல்லாரும் பார்க்கிறார்கள். துரியோதனன் துஷாசனன் ஜெயத்ரதன் கர்ணன் துரோணர் பீஷ்மர் முதலில் எல்லாரும் அணிவகுத்து இருக்கிறார். யுத்தம் நடந்துட்டே இருக்கணும். யுத்தம் நடந்துட்டே இருக்க அஸ்திரம் போடு பிரத்யஸ்திரம் போடு அஸ்திரம் போடு பிரத்யஸ்திரம் போடு யுத்தம் நடக்க நடக்க அடிக்கடி எதிர்கட்சி ஸ்தம்பிச்சு போயிடுறது. ஸ்தம்பிச்சு போயிடுறது. பீஷ்மர் குரல் கொடுக்கிறார், கிளம்பு ஏய் அப்படின்னு குரல் கொடுக்கிறார். படமே அடிக்கிறான். அப்படியே இருக்கிறான். ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா சாரதியை பார்க்காம அடிச்சாதான். அந்த சாரதியை பார்த்துட்டாரால் என்ன பண்றோம்னு தெரியாம அப்படியே நிற்க கூட்டமா அப்படியே நிற்கிறான்னா யுத்தம் நடக்க வேண்டாமோ. இந்த பக்கம் பார்த்து யுத்தம் கிளம்பு அப்படின்னு போய் பார்த்தா அந்த பக்கம் அப்படியே நிற்கிறான். ஏன் நிற்கிறான்னா முதல்ல அந்த எதிர்கட்சியில் உள்ள சாரதியை நீக்கணும். அவன் இருக்கிற வரையில இந்த யுத்தம் உருப்படாது. பார்த்து மயங்கி நிற்கிறது இந்த ஜகத். யுத்தம் ஆக்ரோஷமா பண்ண வேண்டாமோ. திரிபுவன கமனம் சத்ருலோகம் கூட மயங்கி போறாப்புல திருமேனியா. ஏன்னா ராமாயணத்துல சொல்றாங்க இல்லையா, ராமபிரான நேர பார்க்கல ராவணன். நேர பார்த்துட்டானா விபீஷணனாயிடுவான். கிட்டக வந்து ராமரை பார்த்துட்டானால் மாறிடுவான். ஆளே மாறிடுவான். ராவணனே மாறிடுவான். அப்பேற்பட்ட ஒரு திவ்ய சௌந்தரியம் இல்லையா பிரபுவுக்கு. ஆகாசத்துல தேவர்கள்லாம் ஒரே கூட்டமாக கூடி சித்தர்கள் கந்தர்வர்கள் யட்சர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள்.
நாகர்களும் கூடியிருக்கிறாள். ஏன் கூடிவிட்டாரு? பாரத யுத்தம் பார்க்கிறதுக்காகவா? துரியோதனன் அர்ஜுனன் கர்ணனை எப்படி அடிக்கிறான், கர்ணன் அர்ஜுனனை எப்படி அடிக்கிறான், பீமன் துஷாசன் எப்படி உழைக்கிறான், இதை பார்க்கறதுக்கு கூடலையா? ஏன் கூடியிருக்கிறான்? நித்திய தேவாகா நித்தியம் தரிசனகாட்சியனகா நாம் பகவத்கீதையில பகவான் அந்த சாட்டையை ஒரு சொடுக்குவனா, சாட்டையால அடிக்க மாட்டானா, கசையினால குதிரையை அடிக்க மாட்டானா. ஏன்னா நம்ம அர்ஜுனன் குதிரையாச்சே. சாட்டையை ஒரு சொடுக்கி ஹோய் ஹோய் அப்படின்னு குரல். எந்த ஒரு வாக்குல வேதம் பரிமளிச்சுமோ, எந்த வாக்குல வேதம் தோன்றித்தோ, அத்தகைய வாக்குனால ஹோய் ஹோயின்னு சொல்லக்கூடிய கோஷத்தை பண்ணி கொண்டு ஓட்டக்கூடிய இவனுடைய முகவிலாசத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் கூடி கிடக்கிறார்கள். அப்படின்னா திரிபுவன கமனம் தமால வர்ணம். தமாலம்னு ஒரு விருட்சம் யமுனா தீர்த்தில்தான் உழைக்கிறது. நல்ல கருமையா இருக்கும். தமால விருட்சம் போலே கருமையான திருமேனிக்கு ஏற்ற ரவிகர கௌரவராம்பரம் ததானே. அது சூரியனுடைய கிரணங்களாலேயே வேயப்பட்டதோன்னு தோன்றதா அந்த வஸ்திரத்தை பார்த்தா. அத்தகைய ஒரு வஸ்திரத்தை கட்டி கொண்டிருந்தா நீலவர்ணமான திருமேனிக்கு ஏற்ற பீதாம்பரத்தோட கூட ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ண சாரதி, வெள்ளவளேர் என்ற குதிரை, கண்ணங்கரேர் என்ற சாரதி. அப்பேற்பட்ட கண்ணை பறிக்கிறதாம் அந்த ரூபம் ஸ்வேதாஸ்வகா கிருஷ்ண சாரதி. தபாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானநாப்ஜம் விஜயசகே. சுருட்டையான சுருண்ட கேசங்கள். பிருந்தாவனத்தில் உள்ள கோதூளி புறப்பட்டு கோதூளி தூசரித கோமல குண்டலாகிரமனு மாடி மேய்க்கிற காலத்துல தலையில கூட மண்ணோட வருவனா. யசோதம்மா தினம் தலைவாரி பெண்ணு விடும்போது ஏன்னா மண்ணல்ல தலையில அள்ளி போட்டுண்டே என்று சொல்லி தலைவாரி பெண்ணி விட்டு மண்ணெல்லாம் விலைக்கு விட்டு கொண்டை போட்டு விடுவான். மறுநாள் இங்கேருந்து அலைஞ்சு மாட்டு புழுதி எல்லாம் கலந்து அவ்வளவு மண்ணும் தலையில விழுந்து வருவான். அந்த கோகுலத்து மண்ணு விழுந்தது போராதுன்னு குருக்ஷேத்திரத்து மண்ணு தன் தலையில விழும்படியாக, பசுமாட்டினுடைய பாத தூளி விழுந்தது போராதுன்னு குதிரை குழம்பு மண்ணெல்லாம் தலையில விழும்படியாக இங்க புறப்பட்டு அந்த சுருண்ட கேசங்கள்ல குருக்ஷேத்திரத்தினுடைய செம்மண்ணு கிளம்பி அவைகளெல்லாம் படிஞ்சு சுருட்டையான அந்த கேசரங்கள் தாமரையில் உள்ள மகரந்த பிஞ்சம் போல செவ்வியோட ஒரு சுருண்ட கேசரம் போல இருக்க, முத்து வியர்வை முகத்துல அரும்ப, அந்த கேசத்தினுடைய அந்த சூட்ட கேசத்தினுடைய நுனியில பனித்திவிலை போல அந்த அருந்திய முத்துக்கள் இருக்கும் பொழுது ஒரு முத்து சரங்கட்டினது போல முகத்துக்கு ஒரு அழகா இருக்கா. பபுர் அலக குலாவிருதான நாப்ஜே விஜய சகே ரதிரஸ்து மேனவத்யா யுதே துரக ரஜோ விதும்ர விஸ்வ கச்சலுலித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே. திருவல்லிக்கணில பார்த்தசாரதி எம்பெருமான் வரார். ரெண்டு பக்கத்திலேயே சாமரமூர்த்தன் வருவா ஸ்ரீ வைஷ்ணவா. ஒரு வெள்ளக்கார துறை கலெக்டர் இப்படி பார்த்தாரா. அதனால கேட்கிறார், விசிறாலே அந்த சாமிக்கு வேர்க்குமான். வெள்ளக்காரன் கேட்கிறார், வேர்க்குமா? எதுக்கு சாமரம் போடுறா? விசிறாலே. ஆனால் அவருடைய டவாலியா இருந்தவர் பரம பக்தன், யதார்த்தவாதி. வேர்க்கும் தைரியமா பயந்து பதில் சொல்லல. வேர்க்கும்னு சொல்லுவோம். சித்த நெருத்து விட்டார் கலெக்டர். சீத்த அந்த சாமரத்தை எடுத்ததும் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய முகத்துல அப்படியே வியர்வை வழிஞ்சுதான். அந்த கலெக்டர் அதை பார்த்தார். பார்த்துவிட்டு தன்னுடைய டவாலியா இருக்கிறவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்படி பக்தனுடைய வார்த்தையை நிரூபணம் பண்ணினான். அர்ச்சாவதாரத்தில் உள்ள பார்த்தசாரதி பீஷ்மஸ்துதி சொல்றது சிரமவாரியலங்கிருதாஸ்யே. ஸ்வேதம் முதலிகள் இல்லாத அவனுடைய மங்களமான அப்ராகிதமான திருமேனிலே ஏது வியர்வை? அபராகிதமான மங்கள விக்கிரகம் இல்லையா? பகவானே சொல்றான், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படிங்கிறான். திவ்யமான திருமேனில ஏது வியர்வைனால் வியர்வையும் திவ்யமானதுன்னு நினைச்சிட்டு போங்களேன். அதுக்கு சமப்படணுமான திவ்யமான வியர்வையை காற்றான். திவ்யம் அபராகிதமான வியர்வை அதையும் காற்றான் என்றால் என் பக்தனுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெருமையா அவனுக்கு. என் பக்தனுக்காக வியர்வை முத்து வியர்வை நிலத்துல விழ குதிரை ஓற்றான். மம நிசித சரைஹி விபித்யமானத்வசி. கூறு தீட்டிய அம்பு ராத்திரி பூரா கண் முடிச்சு தானே கூறு தீட்டி வச்சிருக்கிறார்.
யுத்தத்துல யாரும் அடிக்கிறதுக்கா, ஒருத்தனையும் அடிக்கிறதுக்கா இல்ல, பின்ன கூடு தீட்டுவானேன்னா அர்ஜுனனை தொலைக்கிறது. ஏன்? என் பேரனாச்ச, என் பேரன் ரொம்ப நல்லவன் தான். அவன் தான் சொன்னான், போய் தாத்தாவை அடிக்க வேண்டாம்டா கிருஷ்ணா. கிருஷ்ணா இப்ப பீஷ்ம தாத்தாவே வந்திருக்கிறே, தாத்தா வேற தாத்தா ஆத்மா வேறடா. தாத்தா அச்சேத்யோஜம் அதாசு, அடிச்சதுனால பரவாயில்ல, அடிக்கிறது சரீரத்தை தான், ஆத்மாவை இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உடனே அடி அப்படின்னு சொல்லி கொடுத்தவன் இந்த பையதான், தேவகி புள்ளதான். என் பேரன் தப்பு வழிக்கே போக மாட்டான், சேர்மான தோஷம்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் தன் பேரனை சொல்லுவா இல்லையா? என் பேரன் அயோக்கியன்னு எந்த பாட்டம் சொல்லுவான். அதனால பீஷ்மன் சொல்றான், நான் அடிக்க என் ஆத்திரத்தை கிருஷ்ணங்கிட்ட தான் தீர்வேன், அதுக்காக அம்பு தீட்டுறேன். அம்பு தீட்டி காலமே கிருஷ்ணனுக்கான அடிக்கணும். மம நிசித சரைகி, அம்புகள்லாம் ஏம்பானம் தானான்னு பார்த்து அடிக்கிறான். மம நிசித சரைகி, நன்றாக கூர்த்திட்டு விட்ட அம்புனாலே கண்ணன் மேல அடிக்க காலமே சார்த்தியத்துக்கு வரும்போது கவசங்கள்லாம் போட்டு வந்த பிரபு அந்த கவசத்தை கடார்னு உடைச்சு கீழே தள்ளினா நீலவர்ணமான திருமேனி அப்படியே தகதக தகதன்னு தொலிக்க அதுல அம்பு போடுறானா, ஒவ்வொரு அம்பா போடுறான். எப்படிதான் மனசு வருதுன்னால் அம்பு பூஜை தான் இன்னைக்கு. பகவான பூஜை பண்றேன் நான், பிரபு எதுல நிற்கிறான்? பிரபு ஆஹா என்ன மங்கள விக்கிரகம், என்ன மங்கள விக்கிரகம். தேவசதிக்கு போனா அமராவதி நகரத்திலே மந்தார புஷ்பங்களாலே உன்னை பூஜிப்பாளே, இல்லை மகர்ஷிகளுடைய யாகசாலைக்கு போனா உனக்கு புரோடாசத்தினால பூஜிப்பாளே, இல்லை ஒரு பக்தனுடைய வீட்டுக்கு போனேனா அவன் துளசி தளத்தால உன்னை பூஜிப்பனே. இந்த போர்க்களத்திலே பரம பூஜ்யனான நீ என் எதிரில் நிற்கிறாய், நானும் ஒரு பக்தன் தானே பிரபு, என் கையில தக்க சமயத்துல கிடைச்சது எதுவோ அதால உன்னை பூஜிக்கிறேன் என்று நினைத்து ஒவ்வொரு அம்பையும் ஏதோ ஐந்திராஸ்திரம் போட்டான் ஆக்னேயாஸ்திரம் போட்டான் என்று இல்லாதபடி ஒவ்வொரு அஸ்திரத்தையும் எடுத்து விஸ்வஸ்மை நமஹ, விஷ்ணவே நமஹ, வஷட்காராய நமஹாங்கிற இந்த சகஸ்ரநாமத்துக்கு ரிஷி அவர் தானே, ஆகினால அதை நீங்க அர்ச்சனையோ பண்ணிவிடுவோம் என்று நினைச்சேன். ஒவ்வொரு நாமமகா சகஸ்ர நாமம் போட இதுல ஒரு அம்பு வேற யாருக்காவது போயிச்சானால் அந்த நாமம் அவனுக்குன்னு ஆகிடுமே என்று நினைத்து அவ்வளவையும் தன்னுடைய சரீரத்தில் அர்ச்சனையாக வாங்கிக்கிறதுனால அந்த தோல் தேய்ந்து ரத்தம் ஒழுகிறதால் இதை பார்க்கிறாராம் பீஷ்மாச்சாரியால், நான் அடிச்சது அது அப்படிங்கிறார். மம நிசித சரைகி விபித்யமானத்வசி விலச கவசேஸ்து கிருஷ்ணகாத்மா. பொழுது வந்தது நேர பார்த்தசாரதியை போய் பாருங்க, திருவல்லிக்கேணியில உற்சவரான பார்த்தசாரதி முகம் பூரா புள்ளி புள்ளியா இருக்கு. முகம் பூரா அந்த கமல முகம் எத்தகைய அழகான முகம், புள்ளி புள்ளியா இருக்க. ஏன்னா பீஷ்மரை அடிச்சது, அந்த பீஷ்மரை அடிச்ச காயத்தை அலங்காரமா வச்சிருக்கிறானாம் பிரபு. பக்தன் அடிச்சாங்கிறதுனால விபித்யமான த்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ணேகாத்மா சபரி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜ பரயோகோ பலயோகோ ரதம் நிவேசிய ஸ்திதவதி பரசைதிகாஜுரக்ஷணா ஹிருதவதி பார்த்தசகே ரதிர்மமாஸ்தோகோ. ரதத்தை ஓட்டி இப்படி வரும் பொழுதே உடனே அர்ஜுனனுக்கு குதூகலம், யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு. கிருஷ்ணா ரதம் ஸ்தாபயமே அச்சுதா, ரதத்தை கொண்டு நிறுத்த. எதிர்கட்சியில அயோக்கியனுக்கு ஒத்தாசிக்கா வந்திருக்கிறவன் எல்லாரும் அயோக்கியனா தான் இருக்கும். யார் யாரெல்லாம் இங்க துரியோதனனுக்கு உதவிக்கு வந்திருக்கிறான்னு பார்க்கிறேன். வந்தவர்களுக்குள்ளே நான் யுத்தம் பண்ணக்கூடிய தகுதி உடைய மகாவீரன் யாருன்னு நிர்ணயம் பண்ணிக்கிறேன். ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னதும் உடனே பகவான் ரதத்தை கொண்டு நிறுத்துறானா. இப்படி கொண்டு நிறுத்தி அர்ஜுனனை பார்த்து குருன்னு பசியன் தான் சொன்னார், பந்துவும் பசியன்னு சொல்லல. கௌரவர்கள் ஆததாயிகளான கௌரவர்களை பார் அப்படின்னு சொல்றான். இவன் பந்துவா பார்க்கிறான், பீஷ்மரை பார்க்கிறான், துரோணரை பார்க்கிறான், போயிட்டு போறது. ஆனால் துரியோதனன் துஷாசனம் கூட பார்த்துட்டு இவர்களெல்லாம் கூட நம்முடைய அண்ணன் தம்பிகளாச்சேன்னு பார்க்கிறான். கர்ணனையும் நண்பனாக பார்க்கிறான், ஜெயத்ரதனையும் மாப்பிள்ளையாக பார்க்கிறான், அந்த சகுனியையும் மாமனாக பார்க்கிறான். இவ்வளவு பந்துக்களையும் பார்த்துட்டு ஒரு கல்யாணம் கார்த்தியில் பந்துக்கள் வந்தாதானே நன்னா இருக்கும். இவ்வளவு பந்துக்களையும் ஒழிச்சு விட்டு அப்புறம் நான் என்ன தானே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது.
என்று நினைத்து கதி கலங்கி கண்ணனுடைய சரணத்துல விழ உடனே பகவான் கீதோபதேசம் பண்றான். குமதி மகரதோ ஆத்ம வித்யா யஹா சரணரதிங்கிறார். யுத்தம் பண்றதுக்கு பிரேரணையாக கீதையை உபதேசம் பண்ணல, குமதிம் அகரத் அவனுக்கு ஏற்பட்ட கலக்கத்தை நீக்கிறதுக்காக கீதையை உபதேசம் பண்றான். அதோ பீஷ்மன் அதோ துரோணன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கையில குதிரைகளுடைய லக்கான் இருக்கிறதுனால ஒரு கையில சாட்டை இருக்கிறதுனால எப்படி காட்டுறது? அவ்வளவு பேர்களும் எதில் பீஷ்மர் துரோணர் அதோ துரியோதனன் அதோ துஷாசனன் அப்படிங்கிறத காட்டுறத சகஜமா கண்ணு உருளுமாம் அவனுக்கு. அதனால கண்ணை உருட்டி உருட்டி அவர்களை காட்டும் பொழுது என்ன ஆச்சுன்னால் பிராணம் போயிடுத்தான். பீஷ்மர ஒரு பார்வை பார்த்ததும் பிராணம் போயிடுத்துனா யாரு சொல்றானா? போனவன் சொல்றான், பீஷ்மர சொல்றான். ஆயு அக்ஷணாகரதி, ஒரு பார்வை பார்த்தானே அப்படிங்கிறார் பீஷ்மர். துரோணருக்கு அதே கதி, ஆயுர் அக்ஷணாகிருதகதி. அப்படித்தான் என்ன பார்த்த சகே, அப்படி பார்த்ததுக்கு கட்டி வைக்கணுமா? பார்த்த சகே ரதி மமாஸ்து. ஏனால் கிருஷ்ண பக்தாள்ல இந்த குடும்பத்துல பீஷ்மர் தான் முதன்மையானவர். இந்த பையன் அர்ஜுனன் அவர் பேரனா இருக்கிறதுனாலதான், பீஷ்மருடைய பேரனா இருக்கிறதுக்காக தான் இவனும் கிருஷ்ணா ராம் ராம் கோவிந்த ஹரிங்கிறான். குந்தியினுடைய புள்ளியா இருக்கிறதுனாலயோ பக்தன். அப்படி இருக்க இந்த பீஷ்ம கதி இப்ப என்ன ஆச்சுன்னா, என்னுடைய பிரபுன்னு சொல்ல வேண்டி இருக்க பிறகு என்ன பார்த்த சகே, ஏ பார்த்த சாரதே, ஏ விஜய சாரதேன்னு கூட்டு சொல்றார். என்னிடத்துல ஒரு கிருபை உனக்கு இருக்குமானால் அர்ஜுனனுடைய தாத்தா நான் அப்படிங்கிறார். விஜய சகே அர்ஜுனங்கிட்ட என்ன ஒரு பிரியம் வச்சிருக்கிறையோ அவருடைய பிதாமகன் என்றாவது என்னிடத்துல பிரியங்காட்டு அப்படின்னு அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு கண்ணபிரானிடத்துல ஆசைப்படுறார் அவர். ஸ்வநிகமம் அபகாய மத்பிரதிஜாமிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தக திருதரத சரணோப்யயாச்சலத்குஹு ஹரிரிவ ஹந்துமிவங்கதோத்தரீயகாய ஸ்வநிகமமபகாய மத்பிரதிஜாமிருதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தக. பீஷ்ம பிரதிஜ்ஞா மகாபாரதத்துல பிரசித்தம். ஆனா இது அலங்காரப்படுத்தினது சூரதாஸ் தான். ஹிந்தி கவியான சூரதாசர் பரமகிருஷ்ண பக்தர். இந்த பீஷ்ம பிரதிஜ்ஞையை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த கதைக்கு பிரமாணம் எங்கேயும் கேட்டக்கூடாது. பாரதம் படிச்சவா பீஷ்ம பிரதிஜ்ஞை பாரதத்தில் இருக்கு. அது ஹேத்து அதன் முன்ன பின்ன அலங்காரம் பண்ணி சூரதாஸ் சொல்றார். அந்த பிரகாரத்தால் இப்ப சொல்றோம். பாரத யுத்தம் 10 நாள் யுத்தம் பீஷ்மருடையது. இந்த யுத்தத்தில் சளைக்காம யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் கௌரவ பட்சம் பூரா நாசமாய்ந்து வருது. ஒவ்வொரு நாளும் பாண்டவாளுக்கு ஜெயம். துரியோதனுக்கு வயத்தறியறம். துரியோதன சொல்றான், கர்ணனா இருந்தால் இவ்வளவு நாள் பெரட்டிருப்பா. கர்ணனை மறைச்சுட்டு இந்த கழவர் நான் போய் சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு உண்மையாக சாத்திரம் கிடையாது. பாண்டவாள் இடத்துல கௌரவாள் இடத்துல பிரியம் கிடையாது. இவருக்கு நல்லா தெரியும். கெடுக்கிறார் இவர் அப்படின்னு சபையில திட்டினான். பெரியவாளை திட்டத்தினாலேயே ஒழிஞ்சு போனான் துரியோதனன். இப்படி திட்டினான். அவனுக்கு சந்தோஷகரமா இருக்கட்டும் என்று தன்னை குறைச்சு பேசிட்டாரே நினைச்சிருந்தார் பீஷ்மர். உடனே கர்ணன் பெரட்ட போறான், நாளைக்கு பாருடா, அது அவர்களுடைய பிரபாவம், என்னுடைய அனார்ஜவம் இல்லை. போர்க்களத்துக்கு போயிட்டா அப்புறம் கௌரவன் பாண்டவன் நான் பார்க்கல, எதிர்கட்சியில் எவன் இருக்கிறானோ அவன் சத்ருன்னு நான் உழைக்கிறேன், 10 நாளா உழைக்கிறேன், சமாளிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய அலட்சியம் இல்லை, எதிர்கட்சியில உள்ள பலம். அது இப்ப நீ உணர மாட்டேன், நாளைக்கு கர்ணன் மற்றவன் துரோணன் முதல்கள் யுத்தம் பண்ணும்போது உணர்வே தாத்தா எவ்வளவு உழைச்சான்னு. அப்படி இருந்தும் உனக்கு நன்றி இல்லை. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே என்னுடைய யுத்தம் தடைவிடாமல் இருக்குமானால் அபாண்டவமாக பூமியை செய்வேன், பாண்டவாளே இல்லேன்னு செய்வேன் என்று பிரதிஜை பண்ணினார். எல்லாரும் சங்கநாதம் பண்ணினார்கள். பீஷ்ம பிரதிஜை பண்ணினால் நிறைவேற்றிடுவார்ங்கிற நம்பிக்கையினாலே நிறைவேற்றிடுவார். ஆனால் நாளைக்கு என் யுத்தம் தடைவிடாமல் இருக்கும் பட்சத்திலே அப்படின்னு சொன்னாலே கவனிக்கலையா அவா. இது காதல விழுந்ததும் திரௌபதி அப்படியே கவலைப்படுறாள்.
பாண்டவர்களை ஒடிச்சு விடுவேன் நாளை சாயங்காலத்துக்குள்ளே பீஷ்மர பிரதிஜை பண்ணிவிட்டாரா? பீஷ்மரே பண்ணிவிட்டாரா? பீஷ்மருக்கு நமக்கு அனுகூலம் தான் நான் நினைச்சேன், அவரே பிரதிஜை பண்ணிவிட்டாரா என்று நினைச்சு கொண்டு கண்ணீர் விட்டால் பகவான் தான் அவளுக்கு கதி. பகவான நினைக்கிறார், நினைச்சதும் பகவான் வந்துட்டார். திரௌபதி யுத்த காலத்திலேயே இருக்கேன், உன்னை கவனிக்க முடியல, எல்லாம் வசதியா இங்க வந்து சேரதாமா, சௌக்கியமா இருக்கா, ஃபேன் இருக்கா, படுக்கை இருக்கா, சமயத்துல சாப்பாடு கிடைக்கிறதா, சௌக்கியமா இருக்கா, அடிக்கடி அவளையும் கவனிச்சுக்கணும். பகவான் வந்து விசாரிச்சான், ஒரே கையில குடிச்சுட்டாரு, அண்ணா இப்படி ஒரு பீஷ்மர் சபதம் பண்ணிவிட்டாராமே, பீஷ்மர் சபதம் பண்ணிவிட்டாரு, நாளைக்கு என்ன பூவோட நீ பார்க்க மாட்டியா, மஞ்ச குங்குமத்தோடு பார்க்க மாட்டியா, என்ன சபதம், என்ன என்ன ஒன்றும் தெரியாத, நாளை சாயங்காலத்துக்குள்ள அபாண்டவ மகா பூமியை பண்ணிடுவேன்னு சபிச்சு விட்டார். யார் யார் சபிக்க முடியும்? யார் சபிச்சது? பீஷ்மர். பீஷ்மரா? பீஷ்மரா? அப்படியே உட்கார்ந்து நான் கவலை தீரணும்னு நான் நினைச்சேன், ஒன்ன நினைச்சேனால் என்னோட கூட நீ அழறையே, நான் அழறதுக்கு ஆளா உன்னை கூப்பிட்டேன். இதுக்கு பரிகாரம் என்ன? இதை எப்படி பரிகரிக்க முடியும்? அவர் சத்தியசந்தர், அவர் வார்த்தையை சத்தியம் பண்ணித்தான் ஆகணும், நம்ம மீறவே முடியாது, என்னதான் கதி. ஆனா அதுக்கு ஒரு தந்திரம் சொல்லித்தரேன். என்ன? ஒரு பெரிய மகான் இருக்கிறார், நீ அவர்கிட்ட வா, வந்து சேவிச்சியானா அவர் தீர்க்க சுமங்களா பவா அப்படின்பார். அவர் வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக நான் உன்னை காப்பாற்றி விடுவேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், கிளம்பு. இவளை கூடாரத்திலேருந்து அழைச்சென்று போனார். ஒரு தனி கூடாரத்துக்கு வரார், போர்க்களம், எங்கு பார்த்தாலும் போர்க்களம், ரணகலமா இருக்கு. அதுல வீர நடையில போகணுமானா வீரபத்னியான கத்திரியானியான இவளுக்கு தான் போக முடியும். மேலும் ஒரு கூடாரத்துக்கு வந்தா அங்க ஒரு பெரியவர் உட்காந்துக்கிறார், பெரிய மகான், நீ போய் நமஸ்காரம் பண்ணி தீர்க்க சுமங்கலிதவான் சொல்வார், வந்துடும் அப்படின்னு வாசலையே உட்கார்ந்துட்டாயமா. உள்ள இங்கேந்து போனால் சேவிக்கிறாள், அவர் யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்கறது இல்லையா, ஸ்திரீகளை பார்க்காதபடியே தீர்க்க சுமங்களா பவான்னார். குந்து குந்து சேவிச்சால் தீர்க்க சுமங்களா பவா, தீர்க்க சுமங்களா பவா, எத்தனை தரம் சேவிக்குது, எத்தனை தரம் தீர்க்க சுமங்களா பவான்னு சொல்லி நீ ஜபம் இதானா? தீர்க்க சுமங்களா பவா. ஏன் சும்மா சேவிக்கிறேன்? சம்பிரதாயத்துக்கு ஆசீர்வாதம் பண்றேளா, யதார்த்தமா பண்றேளா? பொதுவா ஆசீர்வாதமா ஒண்ணு நமஸ்காரம் பண்ணா சொல்றதும், அப்புறம் யதார்த்தம் வேற சத்தியம் வேறையா? கேவலமா சொன்னா கூட இந்த பீஷ்மர் வார்த்தை போய் போகுமா? பீஷ்மரா அவ பார்க்கிறார், இவரை ஒத்து பார்த்த திரௌபதி அம்மா என்று பார்த்த. திரௌபதி அவருடைய மாட்டு பொண்ணு, நம்முடைய சபதம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நம்மிடத்திலேயே ஓடி வந்து சேவிக்கிறார். அவளிடத்துல கோபம் வரல, அவள் பட்ட கஷ்டங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய மாட்டு பொண்ணா இருக்கிறோலையே அவளிடத்துல பெத்த பொண்ணோலே அவருக்கு ஒரு பரிவு. இவளை திட்டமிட்டு அழைச்சிருக்கிறான் தான், என்ன ஆத்திரத்தை அவங்கிட்ட தீருதே. அது அநேகமா பீமனா இருக்கு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறவன் பீமன் தான் என்று நினைச்சு கொண்டு வாசல்ல இப்படி வரார். இப்படி வாசல்ல வந்ததுமே பீதாம்பரத்து நன்னா போத்தின்னு உட்கார்ந்துக்கிறானாம் ஸ்ரீகிருஷ்ணன். போத்தின்ற அவசரத்துல இந்த மயிலுக்கு மட்டும் வெளில தெரியுறதா, இவன் இந்த மாயாவின்னு தெரிஞ்சு இந்த கிட்டக்கு வந்தார், டே அப்படின்னா உடனே பத்து திரௌபதி வா போவோம், வா போக பிடிச்சு விட்டார். எங்க போகிறது? ஏன் உட்காந்து என்ன பண்ண போறேன்? வந்த காரியம் எவ்வளவு லகுவா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால புறப்பட்டுட்டேன். ஏன் எதுக்காக வந்து எங்க போற? ஒண்ணுமில்லை, அவ குழந்தை உங்க மாட்டு பொண்ணு, என்ன ஆசிரிச்சவள், உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு, 13 வருஷம் ஆயிடுத்து, உங்க தாத்தாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா நான் அழைச்சிட்டு வந்தேன். நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்னது என் காதுல விழுந்தது. அது மட்டும் இல்லாம பீஷ்மன் வார்த்தை பொய் போகாதுன்னு வேற கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டேன். நான் சொச்ச நேரம் நிஷ்கலையா தூங்கினேன்னா நாளை கிழமை சாரத்தியம் பண்ணி ஆகணும், அதனால அழைச்சிட்டு போறேன் என்று சொல்லு. உடனே அவ சொன்னா, உன்னுடைய தந்திரம் எவ்வளவு, இது மாதிரி ஏமாற்றணும்னு பிளான் போட்டு வஞ்சனையாக அடிச்சது வந்து தீர்க்க சுமங்கலி பவான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறீங்க, நல்ல காரியம் தானே. ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே அழைச்சுட்டு போறேன். வஞ்சனையே இல்லையே, வஞ்சனையே இல்லை, வஞ்சனை பண்ற பழக்கமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் மாடு வேஷத்திலே அழைச்சுன்னு வந்தேன், உங்க மாட்டு பொண்ணா கொண்டு எதைய நிறுத்துறேன், இங்க பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்றதானே.
நீங்க பார்க்காம ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்க ஏமாந்து விட்டு என்னை ஏமாத்தினேங்கிறேன். நான் ஏமாற்றவே இல்லையே. நீங்க பார்த்துட்டுனா ஆசீர்வாதம் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நான் தவறி பண்ணிவிட்டேன். புத்திபூர்வமா பண்ணின பிரதிஜையை தான் நான் நிறைவேற்றுவேன். புத்திபூர்வமா பண்ணின பிரதிஜையை தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் முதல் பிரதிஜை. அதுதான் முதல் பிரதிஜையானால் அதை விட முதல் பிரதிஜை ஒன்று பண்ணிருக்கிறேன். சிகண்டு என் எதிரில் யுத்தத்துக்கு வந்தான், ஆனால் ஆயுதத்தை நான் கீழே வச்சு விடுவேன், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு யுத்தம் பண்ணினாதானே பாண்டவாளை ஒழிக்க போறேன். நாளைக்கு காலமே சிகண்டு எந்த தென்னையில படுத்துன்றாலும் அவனை எழுப்பி மூஞ்சில தண்ணீர் விட்டு அவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து ரதத்துல ஏற்றி உங்க எதிரில கொண்டு நிறுத்துவேனா இல்லையா பாரும். பீஷ்மருக்கு அதுதான் இஷ்டம். அதனால்தான் என் யுத்தம் தடைவிடாமல் இருக்குமானால் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறார். அதை வாயால சொல்லாமே கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். நாளைக்கு எப்படிதான் நடக்க போறதுன்னு தெரியும். ஆகினாலும் இருந்தாலும் தன்னுடைய பெருமையை குறைச்சிக்காம மேல பேசுறாரு. என்னுடைய பிரதிஜையை பங்கம் பண்ணணும் என்று நீ திட்டமிட்டதுனால நாளைக்கு உன் பிரதிஜையை நான் பங்கம் பண்ணுவேன். நீ ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிருக்க. நாளைக்கு உன்னை சக்கரபாணியாக வரும்படியாக பண்ணாத போவேன். ஆனால் நான் கங்காபுத்திரன் அல்ல, நான் சந்தனு மகராஜனுடைய புத்திரன் அல்ல. நான் இதுவரையிலும் பிரம்மச்சரியத்தை காப்பாற்றினது பொய், நான் இதுவரையிலும் சத்தியத்தை காப்பாற்றினது பொய், நான் பித்ருசாலோக்கியத்தை அடைய மாட்டேன் அப்படின்னா சபாஷ் நாம் பகவான் போயிட்டார். ஏன்னால் இவளும் பொய்யாக போறது இல்லையே. நாளைக்கு சக்கரபாணியா தானே பார்த்துட்டு போறார். சந்தோஷமாக புறப்பட்டு போயிட்டான். மறுநாள் பார்த்தா யுத்தம். நேற்று வரையிலும் இருந்த யுத்தத்தை காட்டிலும் பீஷ்மருக்கு இன்னைக்கு பரம குதூகலம் வந்தது. இன்னைக்கு என்ன யுத்தம்னால், இன்னைக்கு நாம் பண்ற யுத்தத்துல கண்ணபிரான சக்கரபாணியா பார்க்கணும். எல்லாரும் தபசு பண்ணி பார்க்கணும், இவர் யுத்தம் பண்ணி பார்க்கணும். பகவான சக்கரபாணியா பார்க்கணுமானால் எல்லாரும் தபசு பண்ணி பார்க்கணும், இவர் யுத்தம் பண்ணி பார்க்கணும் என்று ஆரம்பிச்சதான். நீ காலையிலேந்து யுத்தம் பண்ணினா இவர் பரசுராமருடைய சிஷ்யர், ஆனால் பரசுராமரையே தோற்கடிச்சவர், அப்பேற்பட்ட பெரியவர். இவர் எங்கு பார்த்தாலும் புங்கானு புங்கமாக பானங்கள் அப்படியே பொழியிறது. இவர் 85 வயசு கிழவர் 25 வயசு பையனை போல குதிக்கிறாராம். பம்பரமா சுத்ரா. இப்படி பார்த்தா குருக்ஷேத்திரத்துல படுகளமாக யானப்பட வீழ, குதிரைப்பட சாய, ரதங்கள்லாம் முறிந்து வீழ, ரத்தம் பிரவாகமாக ஓட, காலாட்படைகள்லாம் கீழே விழ, அர்ஜுனனே மூச்சு திணறான். இப்படி ஒரு யுத்தம் பார்த்ததில்லே கிருஷ்ணா. பீஷ்ம தாத்தா யுத்தம் பால்யத்தில் எப்படி பண்ணிருப்பார்னு இப்போதான் தெரிகிறது. இந்த யுத்தத்தில் எதிர்க்க முடியாது, நீ ரதத்தை திருப்பு. கிருஷ்ணன் ரதத்தை திருப்புன்னு நீ சொல்லலாவது. இப்ப இப்படி யுத்தமா அருமை. ரதத்தை தாத்தா கிட்டக்க கொண்டு போறாங்க. தாத்தா தானப்பா, அதனால அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு நாம் திரும்பிடுவோம். அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். சரி தாத்தா உனக்கு தானே தாத்தா, ஓடுறவனுக்கு சாரத்தியானா இருப்பேனா. எதிர்த்து போகும் பொழுது உடனே அந்த பீஷ்மர் அத்தியாச்சரியமா யுத்தம் பண்ணும் பொழுது பகவான் பொறுக்கல. உடனே அடுத்த க்ஷணம் ஹாதோ பீஷ்மஹா, இந்த பீஷ்மனை நான் அடிக்கிறேன் பாருன்னா ரதத்திலேருந்து ஜல்லு கீழே குதிச்சான். ரத சக்கரத்தை கையில எடுத்துக்கொண்டான். கீத ரத சரணஹா துள்ளி ஓடும் போதே ஆத்திரக்காரனுடைய அவசரம் அப்படியே தெரிகிறதா. ஏனால் சிந்து வந்தது தெரியாம, துண்டு விழுந்தது தெரியாம வந்ததான் ஆத்திரம்னு பெயர். அந்த துண்டு கதோத்தரீயகா, தன்னை மறந்து போயிட்டான். கோபமும் ஒரு அழகு. கண்ணனுக்கு எல்லாம் அழகுதான், அந்த கோபிச்சுன்னு வர அழகு. அதை பார்த்துட்டாரே பீஷ்மர். கதோத்தரீயகா, அந்த உத்தரையின் கீழே விட ரசத்திலேருந்து தொப்புன்னு குதிச்சு கையில சக்கரத்தோடு ஓடிவனான். இப்பொழுதே அர்ஜுனனுக்கு ஒரு ஜெயத்வதம் கட்டினது போல உத்தரீயத்தை போட்டான். கதோத்தரீயகா, தன்னுடைய ஆசனத்துல வேற ஒருத்தன் சாரதியா உட்கார்ந்து விட போறானேங்கிறதுக்காக துண்டை போட்டுட்டு போறான். கதோத்தரீயகா, இங்க ஆள் போயிட்டாங்கிறதுனால குதிரை வந்து அடங்காத போயிட போறதே என்பதற்காக வேண்டி கண்ணபிரான் இருக்கிறான் என்று இந்த சாயல்யாவது இருக்கத்தான் போடுறானான். கதோத்தரீயகா, நான் இல்லாத சமயமா எதிர்கட்சியில் யாராவது அர்ஜுனன் மேல பான பிரயோகம் பண்ணிட போறானே, அதனால இந்த உத்தரியம் அர்ஜுனனுக்கு ரட்சகமா இருக்கத்தான் போடுறான். கதோத்தரீயகா, நான் இல்லாத போனா கூட என் உத்தரியம் சாரட்சியம் பண்ணு காட்டான். கதோத்தரீயகா, ஏதோ வஸ்திரத்தை மேல போட்டு என்று மறைமுகமான என்று அடிச்சு விட்டேன்னு எண்ணி இல்லாம வந்தது கிருஷ்ணன் தான், அவர் பார்க்கட்டுங்கிறான். கதோத்தரீயகா,
பீஷ்மருக்கு என்னுடைய வட்சஸ்தல லட்சுமி கடாட்சிக்கட்டம் என்று வரான். கதோத்தரேயகாக கையில ரதசரணகான சக்கரத்தோடு வர கண்ணபிரானுடைய சேவையை பார்த்த பீஷ்மன் கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகு கைகளை குதித்து கொண்டு ஏஷேகி புண்டரீகாட்சா என்று தாமரை கண்ணா வருக வருகன்னு அழைக்கிறார். கண்ணபிரான் ஓடி வரான். அர்ஜுனன் துள்ளி குதிச்சால் ஓடி போய் கிருஷ்ணனை இறுக்கி கட்டினான். கண்ணாணி வாடா, நீ விடுடா, நீ விடுடா.